வணக்கம். கவுஸ் பேசுகிறேன் எம்ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து. இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது ஒரு ப்ரீமியம் ஃப்ளாட்டுங்க, 3 பெட்ரூமு ரீசேல் வந்திருக்கு. இருந்தாலும் ப்ரைம் லொக்கேஷனில் வந்திருக்குங்க. அருமையான ப்ராப்பர்ட்டி. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன், ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மெயினாக பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் டிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா மெயினாக ஆன் ரோடுங்க, 100 ஃபீட் ரோட்டு மேலே இருக்குங்க. எங்கேன்னு கேட்குறீங்களா? கிண்டி லொக்கேஷனில் தாங்க. ஒலிம்பியா டெக் பார்க் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, 100 அடி ரோட்டு மேலே ஒலிம்பியா டெக் பார்க் பக்கத்தில் வருதுங்க. அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா கிண்டி நம்ம எஸ்டேட்டு. ஆல்மோஸ்ட் இது எல்லாமே ஐடி ஹப்பாக மாறிடுச்சு. அது போக உங்களுக்கு ஏர்போர்ட்டுக்கும் ரொம்ப பக்கம். ரைட் சைடில் போனீங்கன்னா ஜிஎஸ்டி ஏர்போர்ட் வந்துடும். அதேமாதிரி ஆப்போசிட்டில் போனீங்கன்னா ட்ராவல் பண்ணிங்கன்னா கிண்டி அடுத்து சைதாப்பேட்டை, உங்களுக்கு அப்படியே மவுண்ட் ஸ்டேஷன் எல்லாமே வரும். அதே மாதிரி இந்த 100 ஃபீட் ரோட்லேயே இது வந்து அம்பாள் ரயில்வே ஸ்டேஷன், மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் அம்பாள் நகர்னு வரும். அதுலேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங். இது வீடியோ பார்த்தீங்கன்னாவே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் மெயின் டோர் பார்க்குறீங்க, ஈஸ்ட் ஃபேஸிங் வாசல், ஹெவி வுட் ஒர்க்குங்க. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஹாலு. இது ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் ஃப்ளாட். இது 1350 ஸ்கொயர் ஃபீட்டு. இது ஒரு 6வது மாடியில் வரும். இது எம்எஸ்பி சைட்டு, மல்டி ஸ்டோரிட் பில்டிங்கு, ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டிங்க, ப்ரைம் ப்ராப்பர்ட்டி. லிவிங்கை வந்து கரெக்டாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டிவி இந்த ஏரியாவோட இந்த லிவிங் ஏரியா முடிஞ்சிருது. அது போக பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு டோரை கொடுத்து உள்ள டைனிங் ஏரியாலாம் ப்ரைவசி கொடுத்துருப்பாங்க. கம்ப்ளீட்டாக எல்லா பக்கமும் வுட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. நான் நிறைய விஷயம் இந்த வீட்டை பற்றி சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா இது வந்து ஒரு 3 பெட்ரூம் ஃப்ளாட். இது ஈஸ்ட் ஃபேஸிங்கு. அதே மாதிரி ஒரு ஃப்ளோரில் பொறுத்த வரைக்கும் ஒரு 7 ஃப்ளாட் இருக்குங்க. 7 ஃப்ளாட்டுக்கு 2 லிஃப்ட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காருங்க. அது போக 2 லிஃப்ட்டு அட்ஜஸ்டண்ட்டாகவும் 2 ஸ்டேர் கேஸ் வருங்க உங்களுக்கு. அதே மாதிரி இந்த பில்டிங்கினுடைய ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா 10th ஃப்ளோரில் உங்களுக்கு வந்து ப்ளே ஏரியா கொடுத்துருக்காங்க சில்ட்ரன்ஸ்க்கு. அதே மாதிரி அந்த பேரப்பட்டு வாலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு ரைஸ் பண்ணி கிரில்ஸ் எல்லாம் சேஃப்டிக்காக கொடுத்துருப்பாங்க. அது போக உங்களுக்கு வாக்கிங் ஏரியா மாதிரியும் அங்கே நிறைய ப்ரொவைட். இப்போ நீங்கள் கிச்சன் பார்க்குறீங்க, நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் உள்ளே நின்று வேலை செஞ்சால் கூட உங்களுக்கு எந்த ஒரு கன்ஜஷனும் இருக்காது. பாருங்கள், ஃபுல்லி லோடடுங்க. கம்ப்ளீட்டாக நீங்கள் பாருங்கள், அந்த கபோர்டு ஒர்க்ஸை பாருங்கள். அதே மாதிரி அந்த கிச்சன் அந்த ஸ்டவ் பிளேசிங்ஸ்லாம் பாருங்கள். அதே மாதிரி சிமினி ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. மேலேக்கு பாருங்கள், மேலேயும் கபோர்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு செகண்ட் ரோவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அங்கே ஃப்ரிட்ஜுக்கான கரெக்டான பிளேசிங் கொடுத்துருக்கு. அது போக அவனு, மிக்சி, கிரைண்டரு, கவுண்டர், கிச்சன் கவுண்டரே பார்த்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா 3 பக்கமும் இருக்கும். இந்த பக்கம் அதிலே ஒட்டினாப்பில் பக்கத்தில் ஒரு வாஷிங் ஏரியா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அங்கே வாஷிங் மிஷினும் வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா டேப்ஸ் அந்த பக்கம் கொடுத்துருக்கு. ஏதாவது பாத்திரம் கழுவுறதுனா கூட நீங்கள் அந்த பக்கம் ஏதாவது வாஷ் ஏரியாவில் யூஸ் பண்ணிக்கலாம். அது போக அங்கேயே மேலே உங்களுக்கு துணி காய போடுறதுக்கும் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பூஜாக்கான அரேஞ்ச்மெண்ட்டு பாருங்கள், ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. அப் டு சீலிங் ஹைட் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. மற்ற வீடுங்களில் இந்த வெளியில் விற்கிற இந்த 3 அடி 4 அடி பூஜா கபோர்டை கொண்டு வந்து போடுவாங்க. இது அப்படி கிடையாதுங்க. இதுக்குன்னே நிறைய செலவு பண்ணி அந்த வுட் ஒர்க்கை பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. உள்ளே பாருங்கள், நல்ல பிளேசிங்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸுங்க. எல்லாமே நம்ம பார்க்குறது எல்லாமே அந்த விநாயகர், இந்த சாமி படங்கள்லாம் இருக்குது பாருங்கள். எல்லாமே தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. காஸ்ட்டில் கட்டிங்களோ அந்த மாதிரிலாம் ஏன்னா எந்த ஒரு இது இல்லாமல் நல்ல ஹெவி பொருள் போட்டு நல்ல மெட்டீரியல்ஸ் போட்டு ஒழுங்காக பண்ணியிருக்காங்க. இப்போ நான் அந்த பால்கனி வியூவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மெட்ரோ ட்ரெயின் கீழே போகிறது உங்களுக்கு தெரியும். ட்ராக்கு உங்கள் லாங் வியூவில் தான் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு சிட்டியினுடைய டோட்டல் டோப்போகிராஃபும் ஓரளவுக்கு தெரியுங்க. ரைட் சைடில் ஏர்போர்ட்டுங்க, லெஃப்ட் சைடில் சைதாப்பேட்டை கோர்ட் அப்படி போயிடும். புதிய தலைமுறை ஆஃபீஸு, அந்த 100 அடி ரோடு, இது மெட்ரோ ட்ரெயின் ட்ராக்கு. உங்கள் லாங் ஷாட்டில் மெட்ரோ ட்ரெயின் போகும். நான் உங்களுக்கு அப்புறமா திருப்பி இன்னொரு வியூவில் காட்டுறேன். உங்களுக்கு பால்கனியில் கூட பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் கிரில்ஸ் போட்டு அதே மாதிரி மஸ்கிட்டோ மெஷ்ஷு போட்டு எல்லாம் பக்காவாக பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துலையும் ஒரு சின்ன சிட்டிங்கு, அதுக்கேற்ற மாதிரி கபோர்ட்ஸு எங்கெங்கெல்லாம் பண்ண முடியும் பாருங்கள். இப்போ டைனிங் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு 6 பேர் உட்காந்து இது பண்ணலாம். பெரிய டைனிங் டேபிள் தான். இங்கேருந்து அப்படியே அந்த ஹால் வியூவும் உங்களுக்கு தெரியும். இந்த சைடில் பாருங்கள், இந்த டோருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வேனிட்டி கொடுத்துருக்காங்க வாஷ் பேஷனோட. அது
போக உங்களுக்கு வந்து பபுள் டாப் தண்ணி கேன் ப்ரொவிஷன், வாட்டர் கேன் ப்ரொவிஷன் கொடுத்து மிரரும் கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையும் ஏசி இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு சீனியர் சிட்டிசனுக்கான ஒரு பேரண்ட்ஸ் ரூம்னு சொல்லலாம், இல்லை சைல்டு பெட்ரூம்னு சொல்லலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட்டு, எல்லாம் 3 பெட்ரூமே பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட்டோடு இருக்குங்க. எல்லாமே வந்து இது வந்து ஸ்லைடிங் டோர் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நல்ல ஒரு அதுலேயும் ஒரு மிரர் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, பக்காவாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த பெட்ரூம் விட்டு வெளியே வந்தீங்கன்னா அந்த ஹால் வியூ திருப்பியும் அகைன் பக்காவாக தெரியும். இங்கே ஒரு ஸ்பேஸ் இருந்தது, அந்த ஸ்பேஸ்லேயும் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான அந்த சைக்கிள் கொண்டு வந்து போட்டிருக்காங்க. எங்கேயுமே வந்து நீங்கள் ஸ்பேஸை வந்து இதுவாக விடலை, யூட்டிலிட்டி நல்லாயிருக்கும். இது நீங்கள் பார்க்குறது சவுத் வெஸ்ட்டில் மாஸ்டர் பெட்ரூமுங்க. வாஸ்து 100% இருக்குங்க. இதில் அந்த கிச்சன் பார்த்தீங்க பாருங்கள், அது வந்து சவுத் ஈஸ்ட்டு ஆப்ஷன் 1, அதுவும் வந்து வாஸ்து பிரகாரம் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் இந்த 2 பெட்ரூம், இன்னும் 2 பெட்ரூம்லேயும் நீங்கள் டாய்லெட்ஸ் ஹிடனாக இருக்கும். நீங்கள் கபோர்டை மூடிட்டா டாய்லெட் இருக்கதே தெரியாது. வார்ட்ரோப்ஸ் அந்த அளவுக்கு அழகாக பண்ணியிருப்பாங்க. இதில் 2 டோர் வரும், டாய்லெட்டுக்கும் தனியாக டோர் வரும். கீசர் ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்கு பாருங்கள். கம்ப்ளீட்டாக எல்லாமே ஃபுல்லி லோடட் மாதிரிங்க, எல்லாமே இருக்குது உங்களுக்கு. ஃபுல்லாக வார்ட்ரோப்ஸ் பண்ணியிருக்கு. பெட்ரூம் சைஸும் நல்லாயிருக்கும், பக்காவாக இருக்கும். இப்போ நம்ம திருப்பி வெளியே வரும். இப்போ 3rd பெட்ரூமுக்கு போகிறோம். 3வது பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் ஸ்பெஷாலிட்டி, 2 பக்கமும் வார்ட்ரோப்ஸ் இருக்குங்க, ஏசி இருக்கும், மேக்ஸிமம் கபோர்ட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கோம். வென்டிலேஷனுக்கு 2 விண்டோ கொடுத்துருக்கு, நடுவில் கார்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அதையும் லிஃப்ட் பண்ணியிருப்பாங்க தரையிலேருந்து. எதுவும் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் 1350 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ளாட் ஏரியாங்க. மெட்ரோ வாட்டர் இருக்குது, ட்ரைனேஜ் இருக்குது. மெயின்டெனன்ஸ் கூட ரொம்ப கம்மி தான், 3500 தான் வாங்குறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்கலாம். இந்த ஃப்ளாட்டை வாங்கணுன்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே வாங்க, உங்களுக்கான ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி கிடைக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கால் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்ல முறையில் விற்று கொடுப்போம். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் உங்கள் கௌஸ் எம்ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து பேசுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள்.